ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ள ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா தனது குடும்பத்தாருடன் வருகை புரிந்தார். சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரோஜா, காஞ்சி காமாட்சி அம்மன் அருள் எனக்கு எப்பொழுதும் உண்டு. என்னுடைய வளர்ச்சி மற்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு அரசியல் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு அன்னை காமாட்சியே காரணம். எனவே காமாட்சி அம்மனை தொடர்ந்து தரிசனம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பெருமாளின் திரு நட்சத்திர நாளில் தென்னாங்கூரில் அமைந்துள்ள பாண்டுரங்கன் சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய போவதாகவும் தெரிவித்தார். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு கஞ்சி காமாட்சி அம்மா பார்க்க வந்திருக்கேன். எனக்கு கஞ்சி காமாட்சி அம்மா ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்குது. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து, எனக்கு ப்ரெக்னென்சி வந்ததுலேருந்து, என் குழந்தை பிறந்ததுலேருந்து எவ்ரி டைம் வந்து அம்மா ஆசீஸ் வாங்கிட்டு, சுவாமி வீட்டுக்கு வந்து சுவாமி ஆசீஸ் வாங்கிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போனால் தான் எனக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்தோம். அண்ட் எங்கேருந்து தென்னங்கூர் போயிட்டே இருக்கோம். ஏன்னா எனக்கு ரோஹிணி நட்சத்திரம், கிருஷ்ணர் நட்சத்திரம். ஸோ அங்கே விசேஷமான பூஜை இருக்குது. ஸோ சுவாமியை பார்த்துட்டு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு மார்ச் ஏப்ரலில் இருக்கும். ஸோ நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன தேவையோ ஜெகன்மோகன் ரெட்டி சார் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலவே 99% மேனிஃபெஸ்டோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து
ஜனங்களுக்கு கொடுத்தா ஒரே ஒரு சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. மேடம், மக்கள் பணியிலையும் ஆன்மீக பணியிலையும் தொடர்ந்து ஈடுபடுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? மக்கள் பணியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கீங்க, அவ்வப்போது ஆன்மீக பணியிலையும் ஈடுபடுறீங்க. எனக்கு முதல்லேருந்தே கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது. நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சுட்டே போனால் கடவுள் நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதே தான் நான் சுவாமியை வேண்டிக்கிறேன், நல்லபடியாக எனக்கு ஒரு எனர்ஜி கொடுங்க ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல தாட்ஸ் கொடுங்க. நிறைய ஜனங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யார் யார் என்ன கேட்குறாங்களோ அது செய்கிறதுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி தான் கேட்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதியில் இருக்கும்போது ஜனங்க என் வீட்டுக்கு வாசலுக்கு வந்தாலும் இல்லை என் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் கஷ்டம்னு வந்தால் அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி செய்ய முடியுதுன்னா அது கடவுள் கொடுக்குற அருள் தான். ஸோ அதுக்கு தான் சுவாமி எப்போவுமே பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே போய் எனக்கு